ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட கண்டிப்பாக கொஞ்சமாவது மஞ்சள் இருக்கும். அந்த மஞ்சளை நம்ம எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லா டிப்ஸுமே ரொம்பவே ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு எதுவுமே செய்ய வேண்டாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சளை எடுத்து நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிப்போம். இந்த மஞ்சளோட தோல்லாம் நம்ம சீவ வேண்டாம், அப்படியே கல்லில் போட்டு நல்லா உரசிக்கலாம். ஸோ பசு மஞ்சள்னால நமக்கு உரசரிச்சே நமக்கு டக்குன்னு நமக்கு இந்த மஞ்சளோட விழுது கிடச்சிரும். வெயில் காலத்தில் வர இந்த சூடு கட்டி அப்புறம் கழுத்தில் வேர்க்கூறுலாம் வரும். அந்த டயத்தில் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டால் சரியாயிடும். சில சமயத்தில் நமக்கு வந்து நகத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகி நகமே ரொம்ப நமக்கு வலிக்கும். அந்த டயத்தில் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். மஞ்சளை கொஞ்சம் எடுத்து உரசிட்டு இப்போ இது கூட நான் வந்து அலோவேரா ஜெல்லை கொஞ்சமாக நான் எடுத்துக்க போகிறேன். உங்கள் வீட்டில் அலோவேரா பிளான்ட் இருந்துன்னா அதுலேருந்தே நீங்கள் டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக ஜெல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மஞ்சளை கொஞ்சம் எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் கையிலலாம் அப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து நல்ல க்ளோ கிடைக்கும். ஸோ இனி காசு கொடுத்து நம்ம கடையில் போய்ட்டு க்ரீம்லாம் வாங்கி அப்ளை பண்ணிக்க வேண்டாம். நம்ம வீட்லேயே நம்ம தயாரித்து நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்கின்னில் அலர்ஜிலாம் எதுவுமே வராது. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சளை உரசி எடுக்க நம்மக்கிட்ட கல் இல்லைன்னா இதேமாரி இடிக்கல்லோட பின்னாடி வந்து நம்ம மஞ்சளை உரசி எடுத்தால் நமக்கு மஞ்சளோட பேஸ்ட் கிடச்சிரும். நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இது வந்து பாட்டி வைத்தியம்தான். இந்த மஞ்சளை வந்து நம்ம இந்தமாரி கல்லை நல்லா உரசிட்டு இந்த விழுதை மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கணும். நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து நமக்கு தேவையற்ற முடிகள் நிறையவே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த பசுமஞ்சளை யூஸ் பண்ணி நம்ம சரியாக்கலாம். நம்ம டெய்லி என்ன பண்ணோம்னா இந்த பசுமஞ்சளை நல்லா உரசிட்டு அந்த விழுதை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் கடல மாவு வச்சு தேய்ச்சி குளிச்சு பாருங்கள், நல்லா நமக்கு பலன் கிடைக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மஞ்சள் பேஸ்ட்டை எடுத்து நம்ம நிலப்படியிலலாம் நம்ம இந்தமாரி மஞ்சளையும் குங்குமத்தையும் வைக்கலாம். ரொம்பவே நல்லது. லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க வீட்டில். அந்த காலத்தில் நிறையாவே மஞ்சள் எடுத்து பூசி அந்தமாரி குங்குமத்தெல்லாம் வைப்பாங்க. ஸோ இதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோர்லையும் நான் அந்தமாரி குங்குமத்தையும் மஞ்சளையும் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு மஞ்சளை எடுத்து தோலோடு இந்தமாரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். கட் பண்ணி வச்ச மஞ்சளை வந்து பூஜா மண்டபத்தில் வைக்கலாம். வைக்கிறச்சே நமக்கு நல்ல வந்து வாசனையாகவும் இருக்கும். அதாட்டும் பூஜா மண்டபத்துக்குள்ளே நம்ம அதுமாரி வைக்கிறச்சே நமக்கு இங்கேயும் நமக்கு வந்து இந்த கரப்பாம்பூச்சி தொலையெல்லாம் இருந்ததுன்னா இங்கேயும் வராமல் இருக்கும். அதாட்டும் கிச்சன் கேபினெட்லேயும் இந்தமாரி போடுறச்சே நமக்கு அங்கேயும் கரப்பாம்பூச்சி வராது. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மஞ்சளை எடுத்து அதோட ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் சாஸோட கேப் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதால் நம்ம பீல் பண்ணுறச்ச ஈஸியாக நமக்கு ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு மெல்லிஸாக கட் பண்ணி நம்ம வந்து வெயிலில் வச்சு எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி நான் வெயில் வச்சு 3 டேஸ்க்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா சுருங்கி போயிடுது மஞ்சள்லாம். அதுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சோன்னா நமக்கு எப்போ நமக்கு தேவையோ அப்போ எடுத்து சமையலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மஞ்சளையும் நல்லா இந்தமாரி நான் சீவி எடுத்துக்கிறேன். இப்போ 2 மஞ்சளையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எப்போ தேவையோ அப்போ தேவைக்கு ஏற்ற மாரி நம்ம மஞ்சள் எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வரேன். ஸோ கொஞ்சமாக போட்டதுனால நமக்கு சரியாக அரைப்படலை. ஸோ அதனால் நான் தண்ணியை விட்டுக்கிறேன். விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சளில் நம்ம தண்ணியை விட்டு அரைச்சதுனால இதை வந்து நம்ம வெளியில் வச்சா நமக்கு கெட்டு போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இதை நான் வைக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்டீல் ஸ்பூனில் வந்து இதை விட்டு வச்சுருக்கேன். இதை தூக்கி நான் ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா எப்போ நான் சமையலுக்கு வேணாலும் இதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்கில் நம்ம விட்டு வச்சோன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ மிச்சம் இருக்கிற மஞ்சள் தண்ணியை வந்து நம்ம பாட்டிலில் விட்டுப்போம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் பாட்டிலில் விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்பூனில் விட்டு வச்சதை நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்தமாரி நம்ம மஞ்சளோடு சேர்த்து கடல மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமனை கூட புழிஞ்சு நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணோன்னா நல்லா க்ளோ கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்ப்போம். இந்த மஞ்சள் தோலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு கிருமி நாசினின்னே சொல்லலாம். நம்ம வீட்டு வாசல்லாம் இந்தமாரி நம்ம தெளித்து விட்டோம்னா பூச்சிலாம் எதுவுமே வராது. நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். மஞ்சள் தண்ணியை கொஞ்சமாக கிளாஸில் விட்டுட்டு இதில் வந்து சூடான பாலை விட்டுக்கிறேன். மிளகு பொடி இருந்தால் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து மிளகு ஜீரகத்தை நல்லா வறுத்து வீட்டிலே பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் சேர்த்து தேவையான சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக குடித்தோன்னா நைட்டு நல்லா தூக்கமும் வரும். வறட்டிரும்பல், சளி, தொண்டை வலியெலாம் இருக்கிறச்சே நம்ம இந்த பாலை குடித்தா சரியாயிடும்.
இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த பாட்டிலில் கொஞ்சம் தான் மஞ்சள் தண்ணி இருக்குது. ஸோ அதை ஒரு பாத்திரத்தில் விட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் விட்டுக்க போகிறேன். இப்போ இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த மஞ்சள் தண்ணியை நான் கொஞ்சமாக பாத்திரத்தில் விட்டுக்கிறேன். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணால் கூட நல்லது. இந்தமாரி ஸ்கின்னில் வந்து நமக்கு எதனா அலர்ஜி இருக்கிற டயத்தில் நம்ம சுடுதண்ணியில் வந்து இதை விட்டு நம்ம குளித்தா கூட நல்ல தீர்வு கிடைக்கும். இதை இப்போ வேறு எதுக்கெலாம் நான் யூஸ் பண்ணுறேங்கிறத பார்ப்போம். சோஃபா கீழே நம்ம சம்டைம்ஸ் டிவி பார்க்குறச்சே ரொம்ப கொசு கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மஞ்சள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா கொசுலாம் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் காரிடரில் பார்த்தீங்கன்னா மீன் கொண்டு வந்தாங்க. அந்த மீனோட ஸ்மெல் ரொம்பவே அடிக்கிறது. ஸோ இதுக்கு வந்து நான் மஞ்சள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ஹவுஸாக இருந்ததுன்னா உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் பின்னாடிலாம் இந்த மஞ்சள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பூரா இந்த பாம்பு இந்த பூச்சிகள்லாம் கண்டிப்பாக வராது. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற செடி கூட நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம கோவிட் டயத்தில் இந்தமாரி கீரை வகைகள் காய்கறியெல்லாம் நம்ம வந்து தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த காய்கறி கீரையெல்லாம் நம்ம அலசி எடுப்போம். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மஞ்சள் தண்ணி இதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த பாலக்கீரையை வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப் பிடிச்சதுன்னா லைக் போடுங்க. ஃப்ரீசரில் வச்ச இந்த மஞ்சள் எடுத்து இப்போ நான் பாலக்கீரை மசியல் செய்கிறேன், அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். மஞ்சள்லாம் நம்ம எடுத்து ஒரே தடவையாக அரைச்சி வைக்காமல் எப்போ தேவையோ அப்போ நம்ம எடுத்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வெளியிலே வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து ரொம்ப காஞ்சி போயிடும். ஸோ அதனால் அந்த பருப்புலாம் வர அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே இதை போட்டு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். நமக்கு தேவைப்படுற டயத்தில் நம்ம இந்த மஞ்சள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்தமாரி ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து மஞ்சள் தண்ணியை விட்டு ஃப்ரீசரில் வச்சுடாதீங்க. ட்ரேயே அப்படியே மஞ்சள் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து மிக்சியில் வந்து இந்த மஞ்சளை போட்டு அரைச்சேன் எப்படி மஞ்சள் ஆகிருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.